கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துலேருந்து பார்க்கலாம். பேதுரும் யோவானும் பஸ்காவுக்கு தேவையான கசப்பான கீரைகளை வாங்கி வைக்கிறாங்க. 1 வயது நிறைந்த அந்த ஆடு வாங்கி வைக்கிறாங்க. புளிப்பில்லாத அப்பங்கள் இதெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. அதுக்குள்ளே இயேசுவும் சீடர்களும் வந்துடுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றா உட்கார்றாங்க. இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்களேன், ஆசையாக இருந்தேன், பஸ்காவை புசிக்க ஆசையாக இருந்தேன், அதுவும் மிகவும் ஆசையாக இருந்தேன். அப்படி தான் லூக்கா எழுதி வச்சுருக்காரு. இந்த பண்டிகையில் நான் சாப்பிடுவதற்கு ஆசையாக இருந்தேன், இதுதான் என் கடைசி மூச்சு, இதுக்கப்புறம் நான் இதை தேவனுடைய ராஜ்யத்தில் தான் நான் புசிப்பேன், சாப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லி வைக்கிறார். எங்கள் சித்தப்பாவை கூட அவங்க லங்ஸ் கேன்சராக இருந்தாங்க. லங்ஸ் கேன்சரில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய மரணம் வரப்போகுதுன்னு. அப்போது அவங்க சொன்னாங்க, இதை மாதிரி நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரில, பேத்தி, ஒரே பேத்தி அவங்களுக்கு, அந்த பேத்தியுடைய பர்த்டேவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஐயோ, நான் இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் இருப்பேனான்னு கேட்டுக்கிட்டாங்க. அவங்க இருந்தாங்க. கடைசியாக அவங்க பேத்தியுடைய அவங்க பர்த்டேக்கு இருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு மனிதனும் தனக்கு கடைசி ஆசை, கடைசி மூச்சில் இதை பார்த்துடணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி இயேசுவும் பஸ்கா பண்டிகையை நான் அந்த பஸ்காவை புசிக்க ஆசையாக இருக்கிறேன்னு சொன்னார். இதோடு நான் தேவனுடைய ராஜ்யத்தில் தான் நான் புசிப்பேன் அப்படின்றாங்க. அப்புறம் நீங்கள் அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா மட்டன் இருக்குது, அதான் சூடப்பட்ட தீயினால் வாட்டப்பட்ட ஆட்டுக்கறி இருக்குது, கசப்பான கீரை இருக்குது, புளிப்பில்லாத அப்பம் இருக்குது, திராட்சை பழ ரசம் இருக்குது, அந்த கிரேப் ஜூஸ் இருக்குது. ஆனால் ஏசு திருவிருந்துக்காக எதை சொல்கிறார் பாருங்களேன், அப்பத்தை கையில் எடுக்கிறார். அப்பத்தை தான் கையில் எடுத்து பிட்டு சொல்கிறார், இது என்னுடைய சரீரம்ன்றாரு. அந்த ஆட்டுக்கறியை எடுக்கலை, தீயினால் வாட்டப்பட்ட மட்டனை எடுக்கலை, அதே மாதிரி கீரை, கசப்பான கீரையும் எடுக்கலை. அவர் அந்த திராட்சை ரசத்தை எடுத்துக்கிட்டார். 2 தான் செலக்ட் பண்ணார் திருவிருந்துக்கென்று. இந்த பஸ்கால இருந்து இந்த 4ல் 2 மைனஸ் பண்ணிட்டார். 2 ஐட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டார். ஏன் இந்த 4லேருந்து 2 மைனஸ் பண்ணார்? ஏன் கழித்து விட்டார் இந்த 2ஐயும்? நான் எப்பவும் வருஷத்துக்கு ஒரு தடவை சிஎஸ்சி சர்ச்சுக்கு போவேன். ஏன்னா எங்கள் சர்ச்சில் ஆஷ் வெனஸ்டேலாம் வைக்க மாட்டாங்க, அதுக்கெலாம் வர்ஷிப் அந்த மாதிரி சர்வீஸ் வைக்க மாட்டாங்க. குட் ஃப்ரைடேக்கு வைப்பாங்க எங்கள் சர்ச்சில். நான் வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன். ஆஷ் வெனஸ்டே அப்போது கம்யூனியன் நடந்துச்சு சிஎஸ்சி சர்ச்சில். அப்போது நான் பார்த்தேன், அந்த ஃபாதர் அப்படியே ஆடி போயிட்டார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் முன்னாடி அவங்க முன்னாடி வரும்போது அவங்களுக்கு அப்பம் கொடுக்கணும், அவங்களுக்கு திராட்சை ரசம் கொடுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். அது பயங்கர கும்மலான சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச்சு. அதில் 3 பேர் ஹெல்ப் பண்ணாங்க அவருக்கு. ஆனால் கூட அவங்க தள்ளாடிட்டாங்க. எங்கள் சர்ச்லலாம் அப்படி கிடையாது, கையிலேயே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. திராட்சை, அதாவது கிரேப் ஜூஸும் அப்பமும், ஒரு குட்டி அப்பமும் பேக் பண்ணி இருக்கும். நம்ம போய் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு ரெடியாக இருப்போம். ஏசு பாருங்களேன், திருவிருந்த அவர் எளிதாக மாற்றினார். நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி மட்டன் எடுத்துக்கோங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? சர்ச்சே கஷ்டமாக இருக்கும். மட்டன் எல்லாருக்கும் சமைச்சி தீயில வாட்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. கசப்பான கீரையும் கடினம் இல்லை, கீரையை கழுவி அதை இது பண்ணி கஷ்டம். கரெக்டாக ஈஸியான 2 எடுத்துக்கிட்டார். அவர் எடுத்துக்கிட்டது அப்பமும் திராட்சை ரசமும். அப்பத்தை பிட்டு தான் இது என்னுடைய சரீரமாக இருக்குதுன்னாரு. அது மாதிரி கிரேப் ஜூஸை எடுத்துக்கிட்டு இது உன்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு 2 செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. நம்ம தேவன் எதையும் கரெக்டாக செலக்ட் பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தான் நீங்கள் தடுமாறுறீங்களோ ஏசுக்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்காக அவர் செலக்ட் பண்ணி வைப்பார். இதை நினைவு கூறணும் அப்படின்னார். யாரெல்லாம் இன்னும் திருவிருந்து எடுக்கிறது இல்லை, ஞானஸ்நானம் போய் எடுத்துருங்க சபையில். என்ன, கண்டிப்பாக யாரெல்லாம் திருவிருந்து கண்டிப்பாக எடுக்கணும். இயேசுவோடைய மரணத்தை நம்ம நினைவு கூறுறோம்.
ஞானஸ்நானம் எடுக்காதவங்களாம் ஞானஸ்நானம் எடுத்துருங்க. அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறணும். இதன் மூலமாக தான் திருவிருந்து கம்யூனியன் மூலமாக தான் நம்ம அவருடைய மரணத்தை நினைவு கூற முடியும். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்னுடைய இரத்தத்தை சிந்தி அப்படின்னாரு. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், என்ன காட்டி கொடுக்கிறவனுடைய கை கூட இந்த பந்தியில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். மனுஷகுமாரன் தீர்மானிக்கப்பட்டபடி போகிறான். அவர் போகிறார், அவர் மரணத்துக்கு போகிறாரு. அது அவருடைய இதுதான், இவ்வளோதான் வயசுன்னு எனக்கு நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் யார் காட்டி கொடுக்குறானோ அவனுக்கு ஐயோன்றாரு. இப்படி நடந்துட்டுருக்கும்போது நம்மளும் ஒருத்தன் காட்டி கொடுப்பானா சீடர்களுக்கு. சரி, விசாரிக்க ஆரம்பித்தாங்க. நீ தான் காட்டி கொடுக்க போறியான்னு சீடர்களுக்குள்ளேயே ஒரு விசாரணை ஆரம்பித்தது. இவன் தான் காட்டி கொடுப்பான், இவன் கண்ணை பாரு, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே ஒரு சண்டை வந்துருச்சுங்க இந்த சீடர்களுக்குள்ளே. வீட்டில் பிள்ளைங்களுக்குள்ளே எத்தனை சண்டை வருது இல்லை? ஆனால் இந்த சீடர்களை இயேசு வச்சு எப்படி தான் மேய்ச்சாது தெரியல. 12 பேரும் அதுக்குள்ளே சண்டை போட்டாங்க. ஒழுங்காக சண்டை போடாமல் இருந்திருந்தால் அதுதான் யூதாஸ் காரியத்துன்னு கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சண்டை இவங்களுக்குள்ள. யார் பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு ஒரு சண்டை. அத்தனை பேரும் 12 பேரும் ஒழுங்கில்லைன்னு தான் சொல்கிறாரு. அத்தனை பேரும் நான் தான் பெரியவன் சொல்லியிருக்கான். அப்போ இயேசு தலையிட்டார். நீங்கள் இப்போ பந்தியில் இருக்கிறவன் பெரியவனா, அவங்களுக்கு சாப்பாடு போடுறவங்க பெரியவங்களா அப்படின்னு இயேசு கேட்டார். பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்றவன் தான் பெரியவன்னு சொன்னாங்க இந்த சீடர்கள். உடனே அப்போ நான் உங்களுக்கு பந்தி பரிமாறிட்டுருக்கேன். நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ தாழ்மையாக நடந்துக்கிறேன். அப்போனா எப்படி நீங்கள் இருக்கணும்? பெரியவன் சிறியவனை போல நடந்துக்கணும். தலைவன் பணிவிடைக்காரன் போல் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இயேசு சொன்னார். நான் தான் தலைவன், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரின்னு சொல்லிட்டு அலையாதீங்க. பெரிய ஆளாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் சிறியவர்கள் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு இயேசு கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் என்ன சொன்னார்னா, இவங்க போடுற சண்டையில் சரி கடைசி மூச்சு நம்ம சொல்லிடுவோம் இவங்கக்கிட்ட, எனக்குன்னு ஒரு கிங்டம் இருக்குது, எனக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த டைமில் நான் அரசாளுவேன். அந்த டைமில் நானும் உங்களுக்கு சிலவற்றை ஏற்படுத்தி வச்சுருக்கிறேன். நான் பெரியவனா நீ பெரியவனா சண்டை போடுறீங்களே, நீங்கள் எல்லாருமே என்னுடைய பந்தியில் நீங்கள் உட்காருவீங்க. இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களையும் நீங்கள் தான் நியாயம் தீர்ப்பீங்க. அப்போது அங்கே அந்த சேரில் நீங்கள் தான் உட்காருவீங்க அப்படின்னு அதை அவர் சொன்னார். எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாருக்கும் சேர் இருக்கும். என் பக்கத்தில் 12 இருக்கைகள் சேர்ஸ் போட்டிருக்கோம், சிங்காசனங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் தான் இஸ்ரவேல் மக்களில் உள்ள 12 கோத்திரங்களில் நீங்கள் நியாயம் தீர்ப்பீங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. இப்போ எல்லோரும் ஈக்குவல் தான் அப்படின்னு. நம்ம மற்றதை நாளைக்கு பார்க்கலாம்.